அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிட்டாவே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி அசைவம் சாப்பிடாம கடவுளை நோக்கி விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான்வெஜ் பிரியர்கள் சும்மா இருப்பாங்களா? நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாது, நான் அப்படி தான் சாப்பிடுவேன், நீங்கள் வேணால் சாப்பிடாம விரதம் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க தொடங்கிடுவாங்க. ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க கிட்டேயோ இல்லை நான்வெஜ் பிரியர்கள் கிட்டேயோ எடுத்து சொல்கிறதன் மூலமாக அவங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துட்டு நம்மளோட சேர்ந்து விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஆன்மீக வரலாற்றையும், புரட்டாசி மாதத்தில் வீட்டில் விசேஷங்கள் நடத்தினா பித்ரு தோஷம் வருமா அப்படின்ற ஒரு காரணத்தை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்களை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்து கோவிலுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். இருந்தாலும் ஏன் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது சில பேருடைய சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு. நம்மள பல பேர் ஜாதகங்களை நம்புறதுண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் 6வது ராசியான கன்னி ராசிக்குரிய மாதம் புரட்டாசி மாதம். அதுக்கு அதிபதியான புதன் பகவான் சைவத்துக்குரிய கிரகம் அப்படின்றதுனால புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும். இதனால் காற்று குறைந்து மழை ஆரம்பிக்கும் நேரம் இது நாள் வரை சூடாக இருந்த பூமி இப்பொழுது தன்னுள் இருக்கும் சூட்டை மழை பெய்ய வெளியேற்றி கொண்டு உஷ்ணத்தை கிளப்பும். இது அக்னி நட்சத்திர வெயில் காலமான ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான பருவத்தில் நிலவும் வெப்பத்தை காட்டிலும் ரொம்பவும் மோசமானது. ஸோ இந்த சமயத்தில் நான்வெஜ் உணவுகளை சாப்பிட்டா மேலும் கூடுதல் சூட்டை கிளப்பி வயிறு சம்பந்தமான உபாதைகளை ஏற்படுத்தி நம்முடைய உடல் நலத்தை கெடுக்கும். புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சம் குறைந்து காணப்படும். இதன் காரணமாகத்தான் பூமியின் சுழற்சி இயக்கத்தின்படி நமக்கு செரிமான குறைவு ஏற்படுது. வயிற்று உபாதைகளும் ஏற்பட்டு நம்மளுடைய உடம்புல கெட்ட கொழுப்புகளாக தங்கிவிடுது. அது மட்டும் இல்லாமல் குறைவாக பெய்கிற மழையினால் நோய் தொற்று ஏற்பட்டு சளி ஜுரம் போன்றவை அதிகரிக்கும். இது கதையோ நிஜமோ எதுவாக இருந்தாலும் மாறும் காலநிலையினால் ஏற்படும் இந்த சிரமத்தை எதிர்கொள்ள ஒரு மாதம் மட்டும் உணவு பழக்கத்தை மாற்றி தான் பார்க்கலாமே. இதனால் நம்மளுடைய உடல் நலம் பெற்றால் நமக்கு நல்லது தானே. ஜோதிடத்தில் அசுபமாக கருதப்படும் பித்ரு தோஷம் ஒருவருக்கு வராமல் இருக்க புரட்டாசி மாதத்தில் இந்த விஷயங்களை மட்டும் தவறையும் செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் விசேஷம் நடத்துறதுக்கு முன்னாடி நாள் கிழமை பார்க்குறது வழக்கம். ஏன்னா சில மாதங்களில் விசேஷங்கள் நடத்தக்கூடாது அப்படின்றது சம்பிரதாயம். அது மீறினா பாதிப்பு வந்து சேரும் அப்படின்றதுக்காக இந்த நாட்கள் கிழமை பார்க்குறது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. குறிப்பாக அதுலேயும் ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதமும் அடங்கும். ஏன்னா இந்த மாதங்களில் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்றது காலமாக நம் முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற மகாலய அமாவாசை வரும். ஆகையினால் இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து முதல் 15 நாட்கள் மகாலயபட்ச நாளாக வரும். அதாவது நம்முடைய வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை இந்த முதல் 15 நாட்களில் செய்யணும். இந்த நேரத்தில் தான் பித்ருக்கள் பூலோகத்தில் இருந்து மீண்டும் பிதுர்லோகத்துக்கு திரும்பி செல்வதாக நம்பப்படுது. எனவே அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுக்கவும் இந்த நாட்களில் நாம் அவர்களுக்காகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரியான சுப காரியங்களை வைத்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது. அப்படின்றதுனால நமக்கு பித்ரு தோஷம் வந்து சேரும். தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்ரு தோஷத்தில் இருந்து நம்மை காக்கவே முன்னோர்கள் இந்த மகாலய பட்ச நாட்களில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யோகமாக 6 நாட்களில் முக்கியமான ஒன்று மகாலய அமாவாசையாகும். இந்த நாளில் நாம் சில பொருட்களை தானமாக தரணும்.
பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும்போது ஏழைகளுக்கு உணவு, ஆடை மற்றும் பசுக்களை தானமாக செய்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தானத்தில் சிறந்த ஒன்றான அன்னதானம் செய்தால் தீராத வினையெல்லாம் தீரும் அப்படின்னும், பித்ருக்களுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னும் நம்முடைய ஐதீகமாக இருந்துட்டு வருது. இந்த மகாலயபக்ஷ நாட்கள் முடிந்ததும் செய்யலாமே அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் கொலு வைக்கும் நாளாக நமக்கு வந்துடும். அதனால் இந்த நாட்களிலும் இது போன்ற சுப காரியங்களில் நம்முடைய கவனம் செலுத்தினா கடவுளை வணங்குவதை நாம் தவற விட்டுவிட்டோம் அப்படின்றது அர்த்தமாயிடும். எனவே தான் இந்த 15 நாட்களும் நாம் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மாதங்களில் வளைகாப்பு, நிலைவாசல் வைத்தல், காது குத்துதல் போன்ற சின்ன சின்ன சுப காரியங்களில் செய்து கொள்ளலாம். ஏன்னா இவை அந்தந்த மாதங்களில் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கும். இதனால் பெருமளவு நம்முடைய பூஜைகள் பித்ரு கடமைகளை பாதிக்காது. இருந்தாலும் இந்த காலத்தில் பூமி பூஜை போடுறது, புது வீடு கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகளை எதையும் செய்யாமல் இருக்கிறது நம்முடைய சந்ததியினருக்கும் ரொம்பவும் நன்மையை தரும். இந்த பித்ரு தோஷத்துக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு. குருஷேத்திர போர் முடிஞ்சு எல்லாரும் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா கர்ணனும் நரகத்தில் இருக்கா. அங்கே யமதர்மன் கர்ணனுக்கு உணவாக தங்கத்தையும் வெள்ளியையும் தராங்க. இதை பார்த்த கர்ணன் ரொம்பவே குழப்பமடைகிறான். யமதர்மன் கிட்ட கேள்வியும் கேட்குறான், எதனால் எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு தரீங்க? நான் பூமியில் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வழங்கினே, எனக்கு ஏன் இதை சாப்பிட்ற தரீங்க? இதை எப்படி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்ற கேள்வியை யமதர்மன் கிட்ட கர்ணன் கேட்குறான். அதுக்கு யமதர்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும் நீ ஒரு தவறை செஞ்சிட்ட. நீ பூமியில் இருந்த உன்னுடைய கடைசி நாட்கள் வர உன்னுடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்காம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதையும் நீ செய்யாமல் விட்டுட்ட. அதனால தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொன்னார். அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு கர்ணன் கேட்டபோது, நீ மறுபடியும் பூமிக்கு போய் உன்னுடைய முன்னோர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடு அப்படின்னு மறுபடியும் கர்ணன் பூமிக்கு வந்து தன்னுடைய முன்னோர்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக கர்ணனுடைய பித்ரு தோஷம் நீங்கப்பட்டதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் எதற்காக நம்முடைய முன்னோர்கள் அசைவம் சாப்பிடுவதை இந்த புரட்டாசி மாதத்தில் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும், புரட்டாசி மாதத்தில் எதனால் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் அமாவாசையில் மறக்காமல் நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவர்களுடைய பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.